நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ என்னையா இதை வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் சார் அங்க எவ்வளவு கூட்டம், நானே அச்சு புச்சுன்னு வாங்கிட்டு வரேன். ஒரு பய கூட காசை கொடுத்து வாங்க வந்திருக்க மாட்டானே. அதெல்லாம் அந்த காலம் சார். இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்களா? எந்த வீட்டுல உலக கொதிக்குது? எல்லாரும் பார்சல் தான் வாங்கிக்கிறானுங்க. அதுவும் சரிதான். ஸ்டாலின் சார் வர சொல்லியிருந்தேன், வந்தாரா சார்? என்னையா மனசு மாறிட்டானா? வரானா குருவி? அட அது இல்ல சார், மாசம் போறது தேதி 10 ஆகுது. சம்பளம் வாங்கினாரா? இல்லையே. வந்து வாங்கலையே. எங்கேயாவது குத்தன் பண்ணலாம் உங்களுக்கு தோணுதா? பணம் கட்சிதான் அப்படியே அமைக்க வச்சுக்கிறது. உங்க மேல எல்லாம் விசாரணை கமிஷன் வச்சாதான் விஷயம் எல்லாம் வெளியே வரும். ஏய் ரொம்ப பேசுற. ஏதோ மறந்துட்ட குருவி. மனுஷன் தனியா இருக்கிறாரு, செலவுகளுக்கு ஏதாச்சும் ரூபாய் தேவைப்படும் தான் நீங்க வர சொல்லுதா சொல்லி இருக்கிறேன். ஏன் குருவி அவ்வளவு பேசுறியே, நீயே என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே? என்ன சார் சொல்றீங்க? அதுனா பெரிய பாரமா? நான் தலைமலையா தூக்கி வச்சுன்னு போறேன். அவரு ரூம் உள்ளே தனியா அடைஞ்சு கிடக்குறாரு. இப்படி வந்தாருன்னா ஒரு 4 பேரை பாப்பாருன்னு வர சொன்னேன். வாங்க சார். உட்காருங்க சார். உட்காரியா. சம்பளம் வந்து நீ வாங்கல, நானும் கொடுத்து விட மறந்துட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஸ்டாலின் என்னையா எப்பவுமே சட்டெல்லாம் இன் பண்ணி தெலுங்கு பட ஹீரோ மாதிரி வருவேன். இன்னைக்குன்னே சட்டையெல்லாம் வெளியே விட்டுட்டு ரொம்ப டல்லா வந்து உட்கார்ந்துருக்க. என்னாச்சு உனக்கு? இத பாரியா, பொண்டாட்டிகள்லாம் அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா இது ஆண்டவனா பார்த்து நமக்கு கொடுக்கிற ஹாப்பி டேஸ். அதை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி வருத்தப்படக்கூடாதியா. என்னையா காமெடி பண்ண சிரிக்கவே மாட்டேங்கிற சார்? காமெடி பண்றது இருந்தா முன்னாடியே ஒரு வார்த்தை இது காமெடின்னு சொல்லுங்க சார். ஸ்டாலின். சரிங்க சார், நான் வரேன். ஏன் சார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க சார். இல்ல இருக்கட்டும் குருவி. ஏப்பா நீ கிளாஸ்க்கெல்லாம் போகணாப்பா, கொஞ்ச நேரம் என் கூட இப்படி இருந்துட்டு போப்பா. இருக்கட்டும் சார், நான் கிளம்புறேன். இரு. ஆமா நீ காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டியா? யோ என்கிட்டயே போய் சொல்றியா? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கியா? நீ சாப்பிட்டேன்னு போய் சொல்ற. நீ என்ன பண்ற இப்ப? சாப்பிடுற. சார் வேண்டாம் சார். ஏன் ஸ்டாலின், நான் எல்லாம் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? பசி இல்லை சார், அதான். அடிதான் விடும். சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிடாம அடம் பிடிக்காத. முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சார். யாரோ நினைக்கிறாங்க. இந்த குடி. டேய் இப்ப என்னடா பண்ண போறோம்? நான் ஃபெயில் ஆனா எங்க அப்பா செம்ம அடி அடிப்பாரா. ஆமா, உங்க அப்பா மட்டும் தான் ஃபெயில் ஆனா அடிப்பாரா? எங்க அப்பாங்கெல்லாம் கொஞ்சுவாங்களா? போடா டேய், நான்லாம் ஃபெயில் ஆனா எங்க அப்பா தோலை உடிச்சிருவாரு. ஏய் உங்க அப்பா தோலை தான் உடிப்பாரு, எங்க அப்பா கொன்னே போட்டுருவாரு. டேய் மிட் டர்ம் டெஸ்ட் போய் ஏன்டா இப்படி மெயின் சாரிங்க? ஃபெயில் ஆகணும்னு பயந்தா மிட் டர்ம் டெஸ்ட் வருதுன்னு வீட்டுல சொல்லாதீங்க. உங்க வீடு 2 தெரு தள்ளி இருக்கு, யாருக்கும் தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே தெரியும். எங்க அப்பா வேற தமிழ் சார் கிட்ட என் பையன் எப்படி படிக்கிறான்னு கேட்டுட்டே இருக்காரு. நான் மட்டும் போய் சொல்ல தெரிஞ்சுது, அவ்வளவுதான். நம்ம சார் மட்டும் இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்ம சார் பேச்ச கேட்கல, இப்ப கஷ்டப்படுறோம். இன்னமும் பட போறோம்டா. கண்ணா அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு ஓவரா பேசாத. இப்ப என்னடா 2 பாடம் தானே படிக்கணும், அது கூட நம்மளால படிக்க முடியாதா? டேய் 10 பக்கமா படிச்சா ஈஸியா படிச்சிடல கிருமி. நான் தான் அப்பயே சொன்னேன், நீங்க தான் யாருமே கேட்க மாட்டீங்க. ஆனா எனக்கு எதுவுமே புரியலடா. ஏய் நீ முதல்ல புக் எடுத்து பாரு, அப்பதான் புரியும். புக்க இது வரைக்கும் ஒரு வாட்டியாச்சும் பாத்துருக்கியா? சரி இப்ப பேசிட்டே இருந்தா எப்படி? புக் எடுத்து படிப்போம்.
தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலம் டேய், 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 நிப்பாட்றா. என்னடா தமிழ் தோல்த்து படிக்கிற? முட்டாளா நீ? பாடத்தை எடுத்து போடுறா. டேய் சாரா, முதல்ல இருந்ததா அதான் இது எக்ஸாம் வரும்னு படிச்சேன்டா. டேய் என்னடா கணக்கு புரியவே இல்லடா. டேய் கணக்குனா பொட்டலம் தானே நல்லா சொல்லுவான், இவன் கிட்ட கேளுடா. டேய் பொட்டலம் இது எப்படி பண்ணணும்னு பாருடா. இது லைட்டா புரியுது, ஆனா புரியாத மாதிரி இருக்குடா. தெரியாதுன்னு சொல்லாம எப்படி குழப்பி சொல்றான் பாரு. புக்க குடுறா. ஒண்ணுமே புரியலையே. என்னடா 10 பக்கம் தானே அசால்ட்டா பச்செல்லாம் பார்த்தா, ஆனா மண்டையிலே ஏற மாட்டேங்குதுடா. டெஸ்ட்ல பாஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான்டா. கொஞ்சம் இல்லடா, ரொம்ப கஷ்டம். டேய் எதுக்குடா கண்ணா சிரிக்கிற? இல்ல நான் சொல்றப்போ நீங்க பெருசா பேசுனீங்களே, இப்ப என்னாச்சு? நம்ம பாடத்தை நம்மளே படிச்சு புரிஞ்சுக்க முடியுதுன்னா அப்புறம் எதுக்குடா சாருங்கெல்லாம்? எந்த விஷயத்தையும் குரு இல்லாம செஞ்சா முழுசா செய்ய முடியாதுடா. நீ சொல்றது கரெக்ட் தான் கண்ணா. டேய் இப்ப என்ன பண்ணன்னு சொல்ற கண்ணா? எங்களை காப்பாத்துங்க, நாங்க பாஸ் ஆகணும்னு ஸ்டாலின் சார் கிட்ட போய் கேக்குறது தவிர வேற வழியே இல்லடா. என்னடா யோசிக்கிறீங்க? நம்ம சார் கிட்ட போனா கௌரவம் குறைஞ்சிரும்னு யோசிக்கிறீங்களா? டேய் நம்ம பசங்க யாராவது இப்படி நினைப்பாங்களாடா? அப்புறம் ஏன்டா அமைதியா இருக்கீங்க? இல்லடா கண்ணா, நமக்கு ஒண்ணு தேவைன்றப்ப சார் கிட்ட போய் நின்னா சார் நம்மளை பத்தி என்னடா நினைப்பாரு? ரொம்ப கேவலமா நினைப்பாருடா. அப்படியெல்லாம் சார் எப்பவுமே நினைக்க மாட்டாரு. இல்லடா கண்ணா, அவர் நினைக்கிறாரோ இல்லையோ நமக்கே அப்படிதான் தோணும். அக்கா சாரை விட்டு போச்சு, அப்பயே நம்ம போயிருக்கணும். அப்பெல்லாம் போகாம இப்ப போனா ரொம்ப அசிங்கம்டா. அப்ப இதோட அவ்வளவுதானா? இதோட சார் தேடி போக மாட்டீங்களா? கண்டிப்பா போவோம், ஆனா எப்போன்னு தெரியலடா. ஏய் பேசாம எங்க வீட்டு பக்கத்துல சுமதி அக்கா டியூஷன் எடுக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லித்தர சொல்லி கேட்போமா? யாரு வீட்டு பார்த்து டியூஷன் எடுக்கிறாங்க? சுமதி அக்கா அவங்களே சொல்ற? ஆமாண்டா. டேய் அவங்கள +2ல 3 சப்ஜெக்ட் ஃபெயில்ரா. அவங்க கிட்ட போய் கேட்கலான்ற. அப்படியா? அதான் அவ யார உளவையாருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. டேய் பெல் அடிச்சிரா, வாங்கடா கிளம்பலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு பசங்களுக்கு முட்டம் டெஸ்டாமே, ஆமா சார். ஏதாவது படிச்சிருக்கானுங்களா? சார் அந்த கதைலாம் நம்மளுக்கு எதுக்கு சார்? அந்த பசங்க தான் நன்றி கேட்ட பசங்களாச்சே, அவனுக்கு கதையை எடுக்கவே எடுக்காதீங்க சார். யோ இல்லையா சார் தயவு செய்து அந்த பசங்க கதையை பேசாதீங்க சார். நான் அவனுக்கு மேல பயங்கர கோபத்துல இருக்கிறேன். ஏன் சார் அவனுக்கு உங்களுக்கு என்ன சார் இருக்குது? வேற எதனா பத்தி கேளுங்க சொல்றேன். அதுவும் சரிதான், அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு. குருவி சார். நம்ம ஊர்ல சின்னதாக ஒரு மளிகை கடை போட்டால் ஓடுமா? ஓடும் சார், நல்லா ஓடும். எல்லாரும் கடன் சொல்லிட்டு போயிடுவானுங்க, அவனுங்க பின்னாடி நம்ம தான் லோன்னு ஓடணும். ஏன் சார் நம்ம பொட்டலங்கிறான்ல, அவங்க அப்பாவே அந்த மளிகை கடையை இன்னைக்கு மூடலாமா நாளைக்கு மூடலாமான்னு நாள் பார்த்துனுங்கிறாரு சார். அந்த பொட்டலம் பையெல்லாம் மேக்ஸை நல்லா சொல்லி கொடுத்தா செண்டம் அடிக்கிற பையா சூப்பராக படிப்பேன். இப்போ என்ன பண்ணுறானுங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையா? என்னாச்சு? ஏன் சார் அவங்கள பத்தி தான் பேச வேணாம்னு சொன்னல சார், மறுபடியும் எதுக்கு சார் அவங்கள பத்தியே பேசுறீங்க? யோ பொட்டலத்தையும் அவங்க அப்பாவை பற்றி நீ பேசுனதுனால நானும் அந்த பேச்சு எடுத்தேன். ஆனா நீங்க ஒன்னா பாருங்க சார், 8th C ஒரு பையன் கூட பாஸ் பண்ண மாட்டான் சார். யோ எதுக்கு அந்த பையனுக்கு போய் இப்படி சாபத்தை விடுற? 4 பாஸ் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு கட்சியில நானே அவங்கள பத்தி பேசிக்கிறேன். சரி நான் ஒரு அறிவு கட்டுவேன். சரி அதை விடுங்க சார், மீனை குழம்பு வச்சிருவா இல்ல வறுக்க சொல்லுவா சார்? நீ எது வேணாலும் பண்ணியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை நன்றி. அப்போ வேற என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லையா. குருவி சார் பசங்களை பார்த்தா நல்லா படிக்க சொல்லு, ஆனால் நான் சொன்னதா சொல்லாத, நீயா சொல்ற மாதிரி சொல்லு. என்ன பார்க்குற? துடிக்குதுல சார், உள்ளுக்குள்ள உங்களுக்கு துடிக்குதுல, அப்புறம் எதுக்கு சார் இந்த போலியான நாடகம்லாம்? ஏன் சார் உங்களாலலாம் அந்த பசங்களை விட்டு இருக்க முடியாது சார், எனக்கு நல்லா தெரியும் சார். யோ
ஏதாவது வளராதியா? யாரு நான் உளறேனா? தான் ஆடலனாலும் தான் சதா ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க பேசுற வார்த்தையிலேயே தெரியுதே சார். நீங்க என்னதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் அது உங்களால முடியாது சார். இங்க பாருங்க சார், படிங்கடா நடிங்கடான்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் சார். அக்கறையும் பாசமும் இருந்தா நீங்க போய் சொல்லுங்க சார். சரி சொல்லணும்டா விடு, அதனால என்ன இருக்கு? சரிங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்க. நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரியா? ஒண்ணுமே புரியலையே. டேய் பொட்டலம், பேசாம பிட்டு கிச்சின்னு போலாமா? கிழிச்சி என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் அடிக்க முடியாதுடா. டேய் பெல் அடிச்சிட்டாங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். உட்காருங்க. டேய் இங்க பாருங்க, உங்க பேக்கு புக்கு எல்லாம் கொண்டு போய் நேரா அந்த மூலையில வச்சிருங்க. ஏய், ஒரு டேபிளுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் உட்காரணும். தள்ளி உட்காரு. போ. ஏய், தள்ளி உட்காருடா. நம்ம தள்ளி உட்காரு. எக்ஸாம் எழுத வந்த மாதிரி உட்காரணும். அப்படியே வரிசையா உட்கார்ந்துகிட்டு. இந்தாடா பாஸ் பண்றேன். ட்ரை பண்றேன் சார். ஆமா, இப்ப எதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்ன நீ? பாஸ் பண்ண. ஏய், பேப்பரை பின்னாடி இருக்கவனு குடுறான்னு சொன்னதுக்கு இவர் ட்ரை பண்றாராம. இது கூட தெரியாதடா டேய். பாஸ் பண்ணனா பின்னாடி கொடுக்கணும். மரம் மண்டை மாங்கா மடையா குடுற. இப்படி சொன்னா தெரியும், மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்தாடா பாஸ் பண்ணு. ஏய் இந்தடா क्वेश्चन பேப்பர். இந்தாடா பாஸ் பண்றா. இந்தம்மா பாஸ் பண்ணு. சரிங்க சார். ஏய், அங்க என்னடா சத்தம்? இங்க பாருங்க, மூச்சு விடுற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, எக்ஸாம்னா எக்ஸாம் மாதிரி இருக்கணும். சார் முதல்ல தமிழ் தானே சார் வரும்? அம்மாவுக்கு முதல்ல இங்கிலீஷ் வச்சு எழுத மாட்டீங்களோ? எழுது. உட்காருமா. இல்ல சார். அட உட்கார்ந்து எழுதுன்றல, சும்மா தோணதோனன்ட்டு. டேய் இங்க பாருங்க, பையன்னா இப்படி இருக்கணும். எப்படி எழுதிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம கிட்ட படிக்கலன்னு சொன்னா இப்படி எழுதுறானே துரோகி. டேய் கைபாமு, மெதுவாடா, கை வலிக்க போகுது. பொறுமையா எழுதுறா. சரிங்க சார். வெரி குட், வெரி குட். பையன் தான் சூப்பர். டேய் என்னடா பண்ற? பேனா எழுத மாட்டேங்குது சார். பரீட்சைக்கு வரும்போது பேனா எழுதுதா இல்லையான்னு பார்த்து கொண்டு வரணும்டா. அப்படியே வந்துடுறது வேற எங்கேயோ போற மாதிரி. சாரி சார். இந்த பேனா வச்சு ஒழுங்கா எழுது. தேங்க் யூ சார். உட்கார்ற, உட்கார். டேய் நீ எதுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் தெலுங்கு எழுதுற? சார் இது தெலுங்கு இல்ல சார், இங்கிலீஷ் தான். இப்படி கொடு. இது உனக்கு இங்கிலீஷா? தெலுங்குல எழுதிட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுது. இப்படிலாம் எழுதுனா எப்படி திருத்துறது? டேய் இங்க பாருங்கடா, கொஸ்டின் பேப்பரை வாங்கினதும் உடனே அப்படியே திருத்துன்னு எழுத கூடாது. வாங்கின உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கணும். இங்க பாருங்கடா, நம்ம பொட்லன் தான் அத கரெக்டா பண்றான். சார் அவ யோசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? டேய் அவன் என்னடா பண்றான்? தூங்குறான் சார். என்னது தூங்குறானா? ஆமா சார். எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு தூங்குறியா நீ? சார் பேப்பர் சார். டேய் அதுக்குள்ள 4 பக்கத்தை எழுதி முடிச்சியா? எழுதிட்டேன் சார். வெரி குட், வெரி குட். இந்தா
சரி நீ எழுதுற பேப்பரை கொஞ்சம் கொடு பார்க்கலாம். சார் சார் வேணாம் சார். டேய் என்ன எழுதிருக்கேன்னு பாக்குறேன்டா, குடுறா. டேய் கொஸ்டின் பேப்பரை கொடு. டேய் கொஸ்டின் ஏன் திருப்பி திருப்பி எழுதிருக்க? இதுல உனக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் வேறயா? போட்டண்ணா எழுதுறா. என்ன எழுதலையா? ஒண்ணுமே தெரியலடி. டைம் அப். மணியாச்சு, போதும்பா, எழுதுன நிப்பாட்டு. இல்ல பேப்பரை கொடு, பேப்பரை கொடு. எல்லாரும் பேப்பர் கொடுத்துட்டீங்கல்ல? எஸ் சார். போங்க போங்க போங்கடா, கிளம்புங்க கிளம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார்டி. உட்காருங்க. இந்த கையில இருக்கிறது என்ன தெரியுமாடா? என்னது சார்? சொல்றேன் கேளு. அதாவது விஐபிஎல் நீங்க எல்லாரும் எழுதுறீங்களே ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் பேப்பர்ரா. இத பார்த்ததுக்கே எனக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எல்லாமே எடுக்க வேண்டியதாயிருச்சுடா. அதான் இந்த விஐபிஎல்கிட்ட நானே என் கையால உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கேன்ப்பா. உட்காருங்க, உங்க லட்சணத்தை பார்ப்போம். பாவாடை ராயன் யாரு? ஓ, நீதான் அந்த குட்ட பாவாடையா? ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு கேட்டா நீ என்ன எழுதியிருக்க? மறந்துருச்சு சார். மறக்கும்டா, மறக்கும். ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு கேட்டதுக்கு நீ என்ன எழுதியிருக்க தெரியுமா? பிள்ளைங்களா நல்லா கவனிங்க, அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத படிக்கிறேன். நரசு காப்பி, ப்ரூ காப்பி, ஃபில்டர் காப்பி, லியோ காப்பின்னு எழுதியிருக்கான். இந்த காப்பி எழுதுனது கூட தப்பில்லையா. அஞ்சாவதா ஒரு காப்பி எழுதியிருக்கான் பாரு. ஏய், என்னால தாங்க முடியலடா. ஜெராக்ஸ் காப்பி. ஏய் வாடா, வாடா. அஞ்சாவது காப்பி ஜெராக்ஸ் காப்பி. எப்படி போ, வீட்டுல விட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டு. அடுத்து யாருன்னு பாப்போம். யாரு? காவியா. வாமா வாமா, வா வா வா. இந்தம்மா பாரு. என்ன சார் பேப்பரே திருத்தல? ஏம்மா எப்படிம்மா திருத்துறது? நீ எழுதுனது ஒரு அளவு கூட புரிய மாட்டேங்குது. இந்த எழுத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சைனாவில இருந்து ஒரு ஆளை வர சொல்லி இருக்கேன். அவ வந்ததுக்கு அப்புறம் நாம இதை திருத்திக்கலாமா. இப்ப நீ போய் உட்காருமா. வெண்ணிலா, இந்தா நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ், பட் ஜஸ்ட் பாஸ். இந்தா அப்படி. ரவி சார். 83 மார்க்குடா. ஏய் இருங்கடா, 83 மார்க்குங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து அவன் மொத்தமா வாங்கி இருக்கிற மார்க் 83. ஆசீர்வாதம். உனக்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப தேவைடா. ஆல் சப்ஜெக்ட்லயும் ஐயா ஃபெயில்ரா. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத ஏன்டா திருப்பி திருப்பி ஆன்சர் பேப்பர்ல எழுதுற? உனக்கு என்ன அவசரம்? ஆன்சர் பேப்பரோட கொஸ்டின் பேப்பரை அட்டாச் பண்ணி கொடுத்துடுறா. இங்க வா. ஐயா போய் உட்கார். சரிங்க சரிங்க. டேய் நல்லா சிரிங்கடா, நல்லா சிரிங்க. இப்ப உங்களை பார்த்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு ஊரே சிரிக்கும், ஜாக்கிரதை. அப்புறம் இந்த கிளாஸ்ல நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்கன்னு பார்த்தேன். ஒரு 5-6 பேர் தான் பாஸ் ஆயிருக்கிறீங்க. அதுவும் பிரமாதமான மார்க் ஒன்றும் இல்லை.
ஜஸ்ட் பார்டர்ல தான் பாஸ் ஆயிருக்கீங்க. டேய், எப்படி படிச்சுக்கிட்டு இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களடா? இந்த லட்சணத்துல நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு நல்ல ரிசல்ட் வரும்டா. சந்தோஷமா இருக்குடா, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இதுக்கு மேல எந்த அண்ணாச்சியும் வந்து நம்ம ஸ்கூல் கேட்டை இழுத்து பூட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளே நம்ம கையால ஸ்கூல் கேட்டை பூட்டி சாவி எடுத்து கடல்ல வீசிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். ஓங்கடா. அப்புறம் இந்த பேப்பர் வாங்காதவங்க எல்லாம் டேபிள்ல தான் பேப்பர் இருக்கு, எடுத்து பாத்துக்குங்க. உங்களையெல்லாம் போங்கடா, எங்கேயாவது போங்க, நீங்களும் உங்க படிப்பும்.